ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு வெஜிடபிள் சூப் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 6 மந்த் பேபியிலேருந்து எல்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். வயசானவங்க வரைக்கும் குடிக்கலாம். ஒரு சிலர் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த சூப் பண்ணி கொடுங்க. இது வந்துட்டு சுவையான சத்தான காய்கறி சூப்புங்க. இது வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கறனால அவங்க இயற்கையான முறையில் எடை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆரோக்கியமாக வாழ்வாங்க. இது வந்துட்டு டெய்லியும் கண்டிப்பாக கொடுக்கலாம். குழந்தைங்க இந்த மாதிரி சூப்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு சாப்பாடோட கண்டிப்பாக ஏதாவது நெய், ரசம், தயிர், மோர்னு ஏதாவது ஒன்று கலந்து கொடுப்போம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த சூப் வந்துட்டு கலந்து கொடுங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது இது சூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்துட்டு எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணின ஒரு சூப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூப்புக்கு நீங்கள் எந்த வகையான காய்கறி வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. குட்டி குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா நம்ம கை விரலோட இந்த சைஸு எல்லா காய்கறியும் எடுத்து நீங்கள் சூப் பண்ணி கொடுங்க. இது எனக்கு டாக்டர் சொன்னதுங்க. இப்போ எல்லா காய்கறியுமே நான் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் 2-3 காய்கறி மட்டும்தான் வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அந்த 2-3 காய்கறி எடுத்து 2 பூண்டு, 2 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு அரை தக்காளி பழம் போட்டு சூப் பண்ணி கொடுங்க. இதோட நைட்டே ஊற வச்ச ஒரு 10 பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை தாராளமாக ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபீட் பண்ணுற மதர்ஸ் கூட இந்த சூப் தாராளமாக குடிக்கலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கறனால அவங்களுக்கு எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியுமே கிடைக்குதுங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம், மல்லித்தலை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணி காமிக்கல. ஓகேங்களா? ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பிகாஸ் குக்கரில் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் பூண்டு சேர்க்கறதுனால நம்ம குழந்தைகளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இது. மேக்னீஸ், பொட்டாசியம், அயன், ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இதில் இருக்குங்க. அண்ட் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால பிபி நல்லா ரெகுலேட் பண்ணுது, நர்வஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது. வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா முள்ளங்கி வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி பாவக்காய் அவாய்ட் பண்ணிடுங்க. பாவக்காய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கசப்புத்தன்மை இருக்கும். சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால குடிக்க மாட்டாங்க. இப்போது எல்லா காய்கறியுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் குக்கரில் போட்டுக்கிறேன். குக்கரில் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு நான் வாட்டர் ஊற்றிருக்கேன். 1 கப்புக்கு 1 கிளாஸ் வாட்டர். அண்ட் கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 மிளகு ஆட் பண்ணுறதுனால சளி, காய்ச்சல், இருமல் இருந்தால் கூட எல்லாமே சரியாயிடும். தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் தூவிக்கிறேன். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் அளவுக்கு விடுங்க. விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதை ஒரு மத்து இல்லைன்னா மத்து தெரியும்ல, இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. நம்ம ஜீரகம் இதில் சேர்க்கறதுனால ஜீரணத்தன்மை குழந்தைகளுக்கு நிறைய இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. அண்ட் ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறைய இருக்குது. இப்போது இந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கிறேன். குட்டி குழந்தைக்கு கொடுக்கறதுனால இது நல்லா வடிகட்டி கொடுங்க. பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட அப்படியே கொடுக்கலாம். இதை நல்லா வடிகட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போது வடிகட்டியாச்சு. சுவையான டேஸ்டியான கமகமன் இருக்குது வாசனை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒன்று. இதுதான் என்னோடய பாப்பாவுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோம் பியூட்டி ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நம்ம சேனல் லிங்க் வரும். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.